பச்சைக்கடலை பருப்பு உளுந்து பருப்புல சேர்த்தக்கூடாதுங்க. சேர்த்துனா சட்னி மாதிரி ஆயிருங்க. கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாங்க. பாருங்க கருவேப்பிலையை ஓரளவுக்கு நல்லா சுருள வதக்கியாச்சுங்க ஒரு நிமிஷம். இப்போ வந்து நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே புளியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த தேங்காய் பாலோட இது மாறுற வரைக்கும் கொஞ்சம் ட்ரையாக வறுத்துக்கலாங்க. நம்ம இதைய பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தேங்காய் வறுவட்டுருச்சுங்க பொன்னிறமாக. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேங்க. நான் கல் உப்பு தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்து தேவையான அளவு சேர்த்திக்கங்க. அதிகமாக போட்டுட்டா சாப்பிட முடியாதுங்க.